ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். பட் இது 2 days பேக்கே இந்த நியூஸஸ் வந்துருச்சு. நம்ம தான் கொஞ்சம் லேட் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவங்களுக்கும் சேர்ந்து அந்த அப்டேட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போய் சேரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹெல்த் மினிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு மா. சுப்பிரமணியம் சார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எம்பிபிஎஸ் தரவரிசை பட்டியல் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வெளியிடப்படும். தரவரிசை பட்டியல் மீன்ஸ் ரேங்க் லிஸ்ட்பா. ரேங்க் லிஸ்ட் இப்போ நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்காண்டி பண்றீங்க? ரேங்க் லிஸ்ட்ல உங்க நேம் வர்றதுக்காண்டி பண்றீங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு எப்ப ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 19th ரிலீஸ் பண்றாங்க. இது எப்ப ரிலீஸ் பண்ண நியூஸ்னா, ஜூலை 31st ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப ஆகஸ்ட் 19th உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிரும். அந்த ஆகஸ்ட் 19th ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னது? சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் பாருங்களேன், அதுவுமே சொல்லிட்டாங்க. அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களை ஆன்லைன் மூலம் கலந்தாய்வு நடத்தப்படுகிறது. ஓகேங்களா? அப்ப 92.5% என்னது? ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல பாருங்க. இந்த நிலையில் நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு ஆவலுடன் காத்திருந்த நிலையில் கலந்தாய்வு தள்ளி போகிறது. அகில இந்திய ஒதுக்கீட்டு மருத்துவ இடங்களுக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கும் என்று மத்திய மருத்துவ ஆணையம் அறிவித்ததைத் தொடர்ந்து தமிழக அரசு மாநில இடங்களுக்கான கலந்தாய்வை தொடங்க முடிவு செய்தது. அதன்படி ஆகஸ்ட் 21ஆம் தேதி பொது கலந்தாய்வு தொடங்குகிறது. அப்ப ஆகஸ்ட் 21ங்கிறது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆயிரும்ப்பா. சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப இந்த பொது கலந்தாய்வு அப்படிங்கிறது யாருக்குன்னா 92.5%ல வரக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே. மேனேஜ்மெண்ட் கோட்டா 92.5%ல வரக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே வருகின்ற ஆகஸ்ட் 21ஆம் தேதி நம்மளுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் நம்மளுக்கான இண்டிகேஷன் எது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நம்மளுக்கு தொடங்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷனே என்னதான்? நம்மளுக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங். அப்ப அந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க? ஆகஸ்ட் 21 நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? 21 நம்மளுக்கு 92.5%க்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் கீழ்ப்பாக்கம் அரசு ஆஸ்பத்திரியில் இன்று அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. தமிழகத்தில் 2024-25ஆம் கல்வியாண்டிற்கு மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான இணைய வழி விண்ணப்பம் இன்று காலை 10 மணி. ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். நெக்ஸ்ட் இங்க ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் கட்ட கலந்தாய்வு தொடங்குகிறது. தமிழ்நாடு மருத்துவ தேர்வு குழு மூலமாக நடத்தப்படும். டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் மூலமா நடத்தப்படும். அதுக்கான மெரிட் லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 19ஆம் தேதி வெளியிடப்படும் சொல்லிட்டாங்க. 7.5%க்கான கலந்தாய்வு 22, 23 மொத்தம் 2 நாள் சொல்லியிருக்காங்கப்பா. ஆகஸ்ட் 22, ஆகஸ்ட் 23. இதுல ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்க அந்த 22 ஆகஸ்ட் 22ங்கிறது யாருக்கான டே அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி. ஸ்பெஷல் கேட்டகரியில யார் வருவா? பிடபிள்யூடி கேண்டிடேட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டா இந்த மாதிரி கேண்டிடேட் ஃபுல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரியில வருவாங்க. அவங்களுக்கான கவுன்சிலிங் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 22. நெக்ஸ்ட் 7.5%ல வரக்கூடிய மாணவர்களுக்கு கவுன்சிலிங் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 23. 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் 7.5% பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள், முன்னாள் ராணுவ விளையாட்டு வீரர்கள் என 4 வகை சிறப்பு பிரிவினருக்கு கலந்தாய்வு நடத்தப்படும். அதுல ஆகஸ்ட் 22 ஸ்பெஷல் கேட்டகரி, ஆகஸ்ட் 23 7.5. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 7.5ல வரக்கூடிய மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 23ஆம் தேதி கலந்தாய்வு. நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் திருப்பி நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் சிறப்பு பிரிவுகளுக்கான கலந்தாய்வு நேரடியாக நடத்தப்படும். ஓகேங்களா? அப்ப 7.5%க்கும் அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் டைரக்ட் கவுன்சிலிங். ஓகேங்களா? ஐ மீன்ஸ் ஓமாந்தூரார்ல நடக்கலாம். இல்ல வேற ஏதாச்சும் காலேஜ் வென்யூ சொல்லுவாங்க கண்டிப்பா. அது கூடிய சீக்கிரம் நமக்கு தெரிஞ்சா நம்ம வீடியோல போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? மொத்தம் 36 மருத்துவக் கல்லூரிகளின் மூலம் 5050 எம்பிபிஎஸ் இடங்கள், இஎஸ்ஐசி கல்லூரிகள் மூலம் 3400 இடங்கள், 3 நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் மூலம் 450 என ஆக மொத்தம் 9050. அந்த இஎஸ்ஐசி கல்லூரிகள் அப்படிங்கிறது இல்லப்பா. அது பிரைவேட் காலேஜஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே. அப்ப இப்போதைக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? 19ஆம் தேதி நம்மளுக்கு கவுன்சிலிங் நடத்தப்படும். ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணப்படும். 92.5%க்கான சாய்ஸ் ஃபில்லிங் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 21 ரிலீஸ் பண்றாங்க. ஆகஸ்ட் 22 ஸ்பெஷல் கேட்டகரிக்கு, ஆகஸ்ட் 23 பாத்தீங்கன்னா 7.5%க்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் கவனிங்களேன்ப்பா.
6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் புதிதாக தொடங்க தேசிய மருத்துவ ஆணையத்திடம் அனுமதி கேட்டுள்ளனர். ஓகேங்களா? அதுல வந்து நம்மளுக்கு வந்து 3 வந்து இப்போதைக்கு அப்ரூவ்ட் ஆயிருக்கு. அன்னை மெடிக்கல் காலேஜஸ் இன் காஞ்சிபுரம். ஓகேங்களா? அதே மாரி இன் விழுப்புரமா? ஓகே காஞ்சிபுரம். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன். ஓகேங்களா? அந்த ஒரு காலேஜ். ஜேஆர். அதுல ஜேஆர நம்ம விட்டுறணும். ஏன்னா, அது வந்து டீம்டு யூனிவர்சிட்டீஸ். அது நம்மளுக்கு தேவை கிடையாது. மிச்சம் 2 அன்னையும், கன்னியாகுமரியும் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் வந்து நம்மளுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டீஸ். அன்னை மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். ஓகேங்களா? 2மே நம்மளுக்கு 92.5%ல வரும். ஸோ யாரும் வொரி பண்ண தேவையில்ல. சீட் 300 சீட்ஸ் நம்மளுக்கு இன்கிரீஸ் ஆகும். ரிமைனிங் 2 காலேஜஸ் இங்க 6 பிரைவேட் காலேஜஸ்ன்னு போட்டுருக்காங்க. எந்த கணக்குன்னு எனக்கு தெரியல. இன்னும் ஒரு காலேஜ் எக்ஸ்ட்ரா எதுன்னு தெரியல. பட் நம்மளுக்கு தெரிஞ்சது டோட்டலா 5 காலேஜஸ். அந்த 5 காலேஜஸ்ல 3 காலேஜஸ் அப்ரூவ்ட் கிடைச்சிருக்கு. மிச்ச 2 காலேஜஸ்க்கு என்ன அப்படிங்கிற விவரம் நம்மளுக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட். இது 2 டேஸ்க்கு பேக்கே கிடைச்சிருச்சு. நம்ம தான் கொஞ்சம் லேட்டா அப்லோட் பண்றோம். ஓகேங்களா? இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்டேட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம வீடியோக்கான லைக் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.